பார், நீ கே பாலச்சந்தரோட 3 முடிச்சு படம் பார்த்தது இல்லையா? என்ன வேணா நடக்கும். இது நானே எதிர்பாராத விஷயம்ப்பா. நானும் அந்த படத்தை பார்த்துருக்கிறேன். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள், மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்டணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே. எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுப்பா. நான் மீனாட்சி அழைச்சிட்டு போயிட்டு அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். ஐயோ கிள்றாளே. இல்ல இல்ல இத பார், நீ சொல்ற கதையெல்லாம் நான் கேட்கற மாதிரி இல்ல. தம்பி முத்திப்பாண்டே, உனக்கு யார் கதை சொல்றா? இந்த வராங்க பாரு, அவங்க சொல்லுவாங்க உனக்கு கதை கதையா. அங்க பாருப்பா. ஹேண்ட்ஸ் அப். ஐயோ அண்ணா, நான் இல்ல. எல்லாரும் கையை தூக்குங்க. அவங்களுக்கு சொன்னாங்க. ஓ, அவங்களுக்கா? ஏய், நீ என்ன ஒரு கையை மட்டும் தூக்கிட்டு இருக்க? இன்னொரு கை நல்லா இருந்தா தூக்க மாட்டானா? என்னம்மா பிரச்சனை? சார், என்னை இவன் கடத்திட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ண பாக்குறான். நல்ல வேலை இவர் வந்து என்ன காப்பாத்தினாரு. இவர் தான் எனக்கு தாலி கட்டினாரு. இதோ சார், ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், சும்மா இருங்க. சார், இவன் என்ன ஊர்லயே இப்படிதான் கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தான். அங்க இருந்து தப்பிச்சு நான் சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். ஏண்டா, ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண பாக்குறியா? சார், உங்க பேர் என்ன சார்? சுந்தரம். உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. மீனாட்சி சுந்தரம். சுந்தரம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி உங்ககிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்திருக்காரு. இல்ல இல்ல, ஆக்சுவலா தாலி கட்டல, அதுவா அவ கழுத்துல விழுந்துருச்சு. ஏதோ ஒண்ணு சார். மீனாட்சி, நீ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. சரிங்க சார், நானும் என் புருஷனும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஏய், கிளம்பி வா. ஏய் சுந்தரம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வெளியில வந்து உன்னை வெட்டுவேன், இவ கழுத்துல தாலி கட்டுவேன். ஏய், உனக்கு வேஷ்டி கட்டே ஒரு ஆள் வேணும். நீ அவரை வெட்ட போறியா? எல்லாரையும் கூட்டு வாங்க. போ, எல்லாரையும் கூட்டு வாங்க. சார், நல்ல வேலை சார், நீங்க மீனாட்சியை காப்பாத்திட்டீங்க. மீனாட்சிய அந்த அம்மா காப்பாத்தினாங்க. ஆனா அந்த அம்மா என்ன காப்பாத்தலையே. அப்பா, சித்திக்கு வந்த பெரிய ஆபத்துல இருந்து அவங்கள நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. சந்தோஷமா? சித்தி, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்குல்ல? எனக்கு இஷ்டம் இல்லாமையா அவர் என் கழுத்துல தாலியை கட்டும் போது பேசாம இருந்தேன்? ஐயோ மீனாட்சி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். தாலிய நான் கட்டல, போட்டேன். இதானே சொல்ல போறீங்க? சரி, நீங்க போடும்போது நான் சும்மா தான் இருந்தேன். இனிமே இந்த முத்துப்பாண்டியால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இனிமே தலைமறைவா பயந்து வாழணும்னு அவசியமே கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெறியோட சுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே அவனோட தொந்தரவு எனக்கு இருக்காது. அப்புறம் என்ன, ஒரு தொந்தரவும் இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி நீ செய். நைஸா அந்த தாலியை கட்டி அந்த உண்டியில போட்டுரு. எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்க என்ன லூசா? லூசா? கோவில வச்சு இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க. தாலியை கட்டி 1/2 மணி நேரம் கூட ஆகல, தாலியை கழட்டுன்னு சொல்றீங்க. ஒரு பொண்ணுக்கு தாலி எவ்வளவு முக்கியம்? மீனாட்சி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? அத பத்தி கவலைப்பட வேண்டியது நான். நான் தான் அது எல்லாத்தையும் யோசிக்கணும். உண்மையை சொல்லணும்னா, உங்களை விட எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்க மாட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எவ்வளவுதான் என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் நான் கேட்க போறது கிடையாது. இதுல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீங்க தான் என் புருஷன். அம்மா தாயே. பாத்தீங்களா, கோவில் மணி அடிக்குது. நல்ல சகுனம். சரி. மாப்பிள்ள, மாலையை மாத்திக்கங்க. இது அம்மன் மாலை, ரொம்ப விசேஷம். அதான் சொல்றாங்கல்லப்பா, வாங்கிக்கோங்க.
கங்கா இப்ப இதெல்லாம் தேவையா? தேவைதான். நீங்க பேசாம இருங்க. டேய், தாத்தா வந்துட்டாரா பாரு. அம்மா கார் வந்துருச்சு. ஏங்க சீக்கிரம் வந்துட்டாங்க. சீக்கிரங்க. சரி வா, பொண்ணு மாப்பிளைய பார்க்கலாம். வாங்க மாமா. இந்த ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். மாமா, கல்யாணம் ஆனா ஆரத்தி எடுக்காம எப்படி மாமா? அது சரி. இருங்க. இந்தாங்க. அம்மா இதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. பொட்டு வைக்கிறதெல்லாம் சம்பிரதாயம் மாமா. போதும். மாமா, ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சா தட்டுல காசு போடணும். பர்ஸ். அண்ணா இந்தாங்கண்ணா. நான் கொட்டிட்டு வந்துடுறேன், நீங்க உள்ள போங்க. தாராளமா போடுங்க. வாங்க உள்ள வாங்க. ம். உள்ள வாங்க. வாங்க தாத்தா. வாங்க வாங்க. ரெண்டு பேரும் உட்காருங்க. உட்காருங்க தாத்தா. நீங்க உட்காருங்க, நான் பாலும் பழமும் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், தள்ளி போ. தள்ளுமா. மாமா, இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா. பிடிக்கலனாலும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இது சம்பிரதாயம் மாமா. பால் மட்டுமாவது கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. வேண்டான்னா விட்டுருமா. சரி, நீங்களாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. ம். இல்ல இல்ல வேண்டாம். சரி, வீட்டுக்கு வந்த மருமக விளக்காவது ஏத்தணும்ல. நீங்க வாங்க. எங்க? அட வாங்க. டேய், தள்ளி நில்லுடா சும்மா. டேய் பார்த்தா உட்காரு. அண்ணா அண்ணி உட்கார்ந்த இடத்துல நான் எப்படி? உட்காரு. இந்தாங்க. ஒரே குச்சியில குத்து விளக்குல இருக்கிற 5 திரியையும் ஏத்தணும். அப்படி ஏத்துறவங்க தான் குடும்பத்தை கட்டுக்கோப்பா சிறப்பா நடத்துவாங்களாம். இது எங்க அம்மா சொல்லுவாங்க. உனக்கு ஒரு திரி கூட ஏத்த சொல்லி தரல. இதுல 5 திரி. நீங்க ஏத்துங்க. ம். வாவ், ஒரே குச்சியில ஏத்திட்டீங்க. சூப்பர். உங்கள மாதிரி ஒருத்தர் எங்க குடும்பத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஆனா நீங்களே எனக்கு அம்மாவா வந்துட்டீங்க. இது இறைவன் போட்ட முடிச்சு. சும்மாறா. முத்துப்பாண்டி ஏற்கனவே போட்டு வச்ச முடிச்சு. இருந்தாலும் அது அவங்க கழுத்துல சேர்த்தது நீங்க தானே. ஓவரா வெறுப்பேத்தாத, உதப்படுவ. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்படிலாம் நடந்து போச்சு.
அந்த நேரத்துல அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் இப்படிலாம் ஆயிடுச்சு. உங்க அப்பா வர கோவமா இருக்காரு. அப்பாவெல்லாம் ஈஸியா சரி பண்ணிடலாம். நீங்க அதுக்காகலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடு உங்க வீடு. உங்க வீட்டுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. என்ன எங்க மாமாவுக்கு பொண்டாட்டியா வந்திருக்கீங்க. இது வரைக்கும் மீனாட்சின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். இனிமே உங்களை அத்தைன்னு கூப்பிட போறேன். அத்தையா? என்னது இது? ரவுண்டு கட்டி ஆடுறாளு கங்கா. அத்தை, சாமியை நல்லா கும்பிட்டுட்டு குங்குமத்தை எடுத்துக்கோங்க. ம். அத்தை, நடு வகுடுல வச்சுக்கோங்க அத்தை. ம். இப்போ தாலியில வச்சுக்கோங்க. வச்சுட்டேன். ம். இந்த விஷயத்துலலாம் நீங்க தான் சீனியர். வாழ்த்துக்கள் மீனாட்சி. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்ப நான் கிளம்பட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டி. சரி, நான் வரேன். ம். இவ எதுக்கு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றா? இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமா? அண்ணா, அண்ணி எதுக்கு இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? அண்ணியா? ஆ? பாரதி மட்டும் சரியான நேரத்துக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வரலன்னு வச்சுக்கோங்க, முத்துப்பாண்டி நம்ம எல்லாரையும் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பான். இல்ல நீ? டேய், என்னடா அவள அண்ணி அண்ணின்ற? அண்ணனோட ஒய்ஃப் அண்ணி. உன்னை பின்னி எடுத்தா சரியாயிடும். அண்ணா, நடந்தது நடந்து போச்சு. நடக்காதது ஆட்டோல போச்சா? தன்னால் இதே பழமொழியை சொல்லுவீங்க. இத பாருங்க, இனிமே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இவ்வளவு நாள் தனியா இருந்து கஷ்டப்பட்டீங்க. உங்களுக்கு ஒரு துணையா அவங்க இருந்துட்டு போட்டுமே. ஐயோ, கரெக்ட் அங்கிள். இல்லடா, இந்த வீடு என் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் இவளுக்கு தாலி கட்டினேன்னு இந்த ஊர் பேசிடக்கூடாதுல்ல. அண்ணா, நீங்க என்ன அப்படிலாம் நினைக்கிறீங்க? எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அது அப்பப்ப கரெக்டா நடக்கும். எனக்கே வா. நீங்க சொல்லி கொடுத்தது தானே. ஏய் தம்பி அருள், ஏய் எங்க போற? நில்லு அருள், இங்க வா. வா இங்க. அப்பா கல்யாணமா இப்பதான் வந்திருக்காரு. நீ பாட்டு எங்க போற? எங்க போற? எங்க போறதுன்னு தான் தெரியாம போறேன். என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பொண்ணை காட்டினா இவர் என்னமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. இதெல்லாம் திவ்யா வீட்டுக்கு தெரிஞ்சா கல்யாணம் நடக்குமா? இல்லனா திவ்யாவை தான் கல்யாணம் பண்ண முடியுமா? நான் அவளை கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு பாடுபடுறேன்னு தெரியும்ல. இனி எப்படி கல்யாணம் நடக்கும்? அவளுக்காக கடன் உடனெல்லாம் வாங்கி கடையை வச்சிருக்கேன். என் லவ்வுக்காக நான் என்னென்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல. தெரியும்பா, அப்பா இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்தா பண்ணாரு. ஏதோ நடந்துருச்சு, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். இப்போ என் லைஃப் வேஸ்டா போயிடுச்சே. ஏ, ரொம்ப துள்ளாத. என்னமோ கடை வச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா காசு கொடுத்தாரு, நீ கடை வச்ச. அட அவசரம் கொடுக்க. இப்போ எதுக்கு இந்த டாபிக்கை இவ எடுக்கிறா? ஏய், எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசாத. இவரெல்லாம் ஒன்னும் காசு கொடுக்கல. நான் கடனை வாங்கி கடையை வச்சேன். உன்னை நம்பி யாருடா கடன் கொடுப்பா? அது அப்பா கொடுத்த பணம், எனக்கு நல்லா தெரியும். அங்கிள் சொல்லுங்க அங்கிள். நீங்க அது வந்து சொல்லுங்க அங்கிள். அப்பா தானே கொடுத்தாரு, நான் அப்பா கிட்ட கேட்டுக்கிறேன். அப்பா, நீங்க தானே அவனுக்கு கடை வைக்க காசு கொடுத்தீங்க.
என்னமோ இவனே கடன் வாங்கி கடை வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான். அங்கிள் சொல்லுங்க அங்கிள், அப்பாவை காசு கொடுத்தாரு? அது வந்து ஆமாப்பா. அப்ப என் கிட்னி எழுதி வாங்கினது அப்பா தான். இல்லப்பா, அது வந்து அப்போ யாருக்கோ பணம் கொடுக்குற மாதிரி எனக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. இப்போ என்ன அதுக்கு? நான் காசு கொடுத்தேன், நீ கடை வச்ச, அவ்வளவுதானே. அதுக்காக என் கிட்னி எழுதி வாங்கிப்பீங்களா? அருள், அது நீ பொறுப்பா இருக்கணும், தொழில்ல முன்னேறணுங்கிறதுக்காக நான் கொடுத்தேன். இப்போ நீ பொறுப்பா இருக்க, தொழில்ல முன்னேறி வந்துகிட்டு இருக்க. சும்மா கொடுத்தா உனக்கு இந்த பொறுப்பு வந்திருக்குமா? என்ன இருந்தாலும் என் கிட்னி எழுதி வாங்குறது ரொம்ப தப்புப்பா. யாரோ மூணாவது மனுஷன் மூலியமா எழுதி வாங்கி அவர் மூலியமா கடன் கொடுத்துருக்கீங்க. என்னடா புரியாத பேசுற நீ? ஊரு உலகத்துல எந்த அப்பனும் உங்களை மாதிரி கேவலமா நடந்துக்க மாட்டான்பா. உங்களால என் வாழ்க்கை போச்சு, என் காதல் போச்சு, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. டேய் புரிஞ்சுக்கடா. அருள், அருள், டேய் அருள், நில்லு. டேய் விடுங்கப்பா, எங்க போறான்? போயிட்டு திரும்ப இங்கதான் வருவான். நீ கொஞ்சம் சும்மா இருந்திருக்கலாம். எல்லாம் என்னாலதான்ல. ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன சித்தி, வாங்க உள்ள போலாம். எப்படியோ இந்த வீட்டுக்குள்ள உரிமையோட வந்துட்டோம். இனிமே எல்லாரையும் ஆட்டி படைக்க வேண்டியதுதான். இந்த சுந்தரம் குடும்பத்தை செதற வச்சு சின்ன பின்னமாக்கி நடு தெருவுக்கு கொண்டு வரணும். அத்தை, என்னத்த தனியா உட்கார்ந்துருக்கீங்க? என்ன அத்தனை எல்லாம் கூப்பிடாதீங்க. மாமாக்கு பொண்டாட்டியா வந்திருக்கீங்க, உங்களை அத்தைன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? சொன்னா கேளுங்க. நான் உங்களை விட வயசுல சின்னவ. மீனாட்சினே கூப்பிடுங்க. உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். நீங்க சொல்றதுக்காக மீனாட்சி அத்தை அப்படின்னு கூப்பிடுறேன், ஓகேவா? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. உங்களுக்கும் மாமாவுக்கும் இன்னைக்கு என் கையால தான் விருந்து. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சும்மா இருங்க அத்தை. புதுசா கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கீங்க, தடபுடலாம் செஞ்சு அசத்தணும். என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. கங்கா இங்க வா. இருங்க, அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க சொல்லுங்க. அவர் கூப்பிடுறாருல, என்னன்னு போய் கேளுங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க என்ன வேணும்னு யோசிச்சு வைங்க. என்னடி அத்தை சொத்துன்னு அவ கூட பேசிட்டு இருக்கா? அவ யாரு, உனக்கு அத்தையா? ஆமா, உங்க அப்பாவோட வைஃப் எனக்கு அத்தை தானே. உங்க அம்மாவை தான் வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடுற பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. பாதியிலேயே போய் சேர்ந்துட்டாங்க. இவங்க உங்களுக்கு சித்தி முறைனா எனக்கு அத்தை தானே. கங்கா, தேவையில்லாம கடுப்பேத்தாத. நானே அவங்கள எப்படி வீட்டு விட்டு துரத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா அத்தை சொத்துன்னு உறவு கொண்டாடிட்டு இருக்க. அந்த ஆளு என்னடானா தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்காரு. நீயும் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி உறவு கொண்டாடிட்டு இருக்க. என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் மட்டும் என்ன அவளை புடிச்ச அத்தைன்னு சொல்றேன். அப்புறம் இந்த சொத்து பூராவும் அவ பேர்ல இருக்கு. அவளை இப்படி காக்கா புடிச்சு கைக்குள்ள போட்டுக்கிட்டாதான் உண்டு. உங்களுக்கு நல்ல வேலை இல்ல, புள்ளைய வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த அல்லாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம மேல இறக்கப்பட்டு இந்த வீட்டை நமக்கு எழுதி கொடுத்துட்டு போவா. அவளை வெளியில போக சொல்லி அவ நம்மள வெளியில போக சொன்னா நாம எங்க போக முடியும்? நாம நினைச்சபடி வாழ முடியுமா? என்னடி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க, உஷாரா இருக்கணும். எல்லாம் எங்க அப்பாவோட டெக்னிக்.